அவர்கள் வளரும்படியாக, பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை பிள்ளைகளுக்கு கத்த தரும்படியாக, கர்த்தருடைய நாமம் பிள்ளைகளுக்கு தரிக்கப்படும்படியாக இதை நாங்கள் செய்கிறோம். உடனே எல்லாம் நாங்க இந்த இன்ஃபேண்ட் பேப்டிசம்லாம் நாங்க கொடுக்கிறவங்க கிடையாது. அதற்கு வேதம் ஒத்துக்கவில்லை. அதை நாங்கள் வெறுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல ஒரு சின்ன செய்தி, சரியா 10:30 மணிக்கு முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில அடையாளத்தை குறித்து கேஜிஎஃப்ல இருந்து வந்த போதகர் பேசினாங்க. உண்மையாகவே மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம்னா, கர்த்தர் உங்களை புகழணும். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரால் புகழப்படணும். சொல்லுங்க. சிலர்லாம் புகழ்வாங்க, ஐயோ எங்க அக்கா மாதிரி யாரு அப்படின்னுவாங்க. அப்படின்னாவே நீங்க மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். அது ஏதோ உன்கிட்ட அடி போடுது அப்படின்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. எங்க மாமா மாதிரி யாரு அப்படின்னா நீ உஷாரா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, இந்த உலகத்துல மனுஷன் தேவைக்காக உன்னை புகழுவான், உன்னை உயர்த்தி பேசுவான். அந்த நேரத்துல நாம் என்ன பண்ணணும்னா மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். ஊழியக்காரனே கூட சொல்லுவான் உன்னை பார்த்து, பா இந்த ஐயா மாதிரி யாருமே கிடையாது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஐயான்னு சொல்லணும் நீங்க. உடனே பாத்தியா பாஸ்டர் என்ன பாத்தியா, பாஸ்டர் என்னதான் சொன்னாரு, உங்களை எல்லாம் யாருன்னு சொன்னாரா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆமா, நான் சொல்லுவேன், உங்களை உற்சாகப்படுத்த சொல்லுவேன். நீங்க இன்னும் கொஞ்சம் செயல்படணும், இன்னும் கூட சோர்ந்துடக்கூடாது, நீங்க நல்ல பலனா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்படி சொன்னாதான் ஒரு நல்லது இல்லையா? உங்க பிள்ளைகளை கூட என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? நீ நல்லா படிப்பப்பா, நீ நல்லா வருவ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார்ப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா, நீ நல்லா படினா நிறைய மார்க் எடுப்படா. அப்படிதான் சொல்லணும். உங்க பிள்ளைகளை என்ன பண்ணணும், நீங்க மோட்டிவேஷன் வேர்டை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஒரு இல்லையா சொல்லு, அஸ்வின் உக்காரு, அஸ்வின் அமைதியா உக்காரணும். என்ன சரியா? அங்கிள் சொல்றத வார்த்தையை கவனிக்கணும். நீ என்ன நல்ல பிள்ளை, கவனிங்க. அம்மா சார்லட் அம்மாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் இதா சார்லட் அம்மா இதா எங்க அம்மா இதா உக்காருங்க. கர்த்தர் அம்மாவை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அன்பான குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். செப்பனியாவை ஆசீர்வதிப்பார். எல்சுமாக்கு இந்த ஆண்டுக்குள்ளாக திருமணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கல்யாண பொண்ணாயிட்டா அந்த பொண்ணு. ஆமா, இன்னும் நிறைய கல்யாணங்கள்லாம் நம்ம சபையில நடக்க போகுது. நான் விசுவாசிக்கிறேன், ரேகாக்கெல்லாம் இந்த வருஷமே முடிய போகுது. ஆமா, தோத்திர ஆண்டு செய்வாரு. ஆமா, ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 24 அதிகாரத்தை முழுசா படிச்சு பாருங்க. ரெபேக்காவை கூட்டிட்டு போறேன்றாரு. யார்? எலியேசர் கூட்டிட்டு போறேன்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இத்தனை வருஷம் வளர்த்து யாரோ ஒரு ஆள் கர்த்தர் அனுப்புனாரு, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கூட்டிட்டு போறேன்றாரு. உடனே உடனே அது ரெபேக்கா என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? நான் வரமாட்டேன் நான் சொல்லுச்சு. உடனே நான் போயிடுறேன்னுது. என்னமா அது? அப்படித்தாமா இருக்கணும். எவ்வளவு நாளுக்கு உங்க அம்மா வீட்லயும் அப்பா வீட்லயும் உக்காந்துப்ப? சொல்லு. ஆமாமா, அவங்க சொல்றாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம், எங்க வீட்டுல கவனிங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு எலியேசர் வார்த்தை சொல்லுவார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்க தடை செய்கிறது என்ன? புரியுதா உங்களுக்கு? இதை உங்களுக்கு தான் சொல்றேன். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது மகளுக்கு மனப்பூர்வமாய் ஆண்டுடைய சித்தத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். உன் குழந்தை ஆசீர்வாதமா இருக்கணுமா இல்லையா? உன் சந்ததி பெருகணுமா இல்லையா? இல்லையாமா? சரியா? உன் பிள்ளைக்கு ஆண்டு செய்வார், மகளுக்கு செய்வார். அருணுக்கும் ஆண்டவர் செய்ய போறாரு. நிச்சயமா ஆண்டவர் எல்லாம் கை கூடி வந்துனுக்குது. ஆமா, அல்லேலூயா. ஆமா, அவரும் மாப்பிள்ளை ஆக போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சிரிக்காது. இங்கே பாரு, அங்க திரும்பி சிரிக்காத, அவன் வெக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லு.
சத்தமா சொல்லு, ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, அவன் பெண்ணு தான் வைக்கப்படுமா என்ன? ஆண்களுக்கும் வெட்கம் இருக்கும்ல. தோத்துறோம். ஆமா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய குடும்பங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மகனை, நல்ல மகளை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லுங்க. ஆமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல சும்மா சாதாரணமா இதை பேசினேன். ஆனா இன்னைக்கு விலாவரிய பேச போறேன். எப்படி பேச போறேன்னா, கர்த்தர் உன்னை புகழ்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. ஆண்டவனை புகழ்ச்சியா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உன்னை வைப்பேன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தன்னைத்தான் புகழுகிறவன். ஆமா, இங்க கவனிங்க. நல்ல ஒரு ஆண்டுடைய பிள்ளை. ஐயா, ஐயாங்கெல்லாம் கவனிங்க, அம்மாங்களை கவனிங்க. தன்னைத்தான் புகழுகிறவங்க யார் இல்ல? உத்தமன் அல்ல, அவன் டுபாகோரு. ரெலேலியா சொல்லு. சும்மா தன்னையே பேசிப்பான் பாரு, தன்னையே மாத்தட்டிப்பான் பாரு. தோத்துறோம். முசாரா இருக்கணும் அந்த ஆளுகிட்ட. ரெலேலியா சொல்லு. சத்தமா சொல்லு. அவன் உத்தமன் அல்ல, அவன் நல்லவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, தன் புகழையே பேசுவான், தன் படிப்பை பேசுவான், தன்னுடைய அந்தஸ்தை பேசுவான், தன் ஜாதியை பேசுவான், இல்ல தன்னுடைய வாழ்க்கை தரத்தை பேசுவான். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்திலேயே நம்மளை ஆசீர்வதிக்கிற, நம்மளை தகுதிப்படுத்துகிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன்னா நமது ஆண்டவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, வாயே திறக்காத உட்காந்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. For not he who commands himself is approved. அவனுக்கே அவன் அப்ரூவல் கொடுத்துக்கிறான். நான் ரொம்ப நல்லவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டேற? சத்தமா. ஆமா, போற இடத்துல எல்லாம் நம்மளையே என்ன பண்ணக்கூடாது? உலக பிரகமா சொன்னா நம்மளையே என்ன பண்ணக்கூடாது? பெருமையா பேசிடக்கூடாது. ஆமா, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை ஒன்று வாயில வந்தது, சொல்லக்கூடாது, ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரால் புகழப்படுகிறவனே, but whom the Lord commendeth. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை யார் புகழ்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் இன்னைக்கு உங்களை புகழ்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆனா நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? எல்லா புகழ்ச்சியும் கர்த்தருக்கே, எல்லா கனமும் கர்த்தருக்கே, எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு மனுஷனை ஜனங்க உசுப்பி விட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு ஜனங்க ஒரு மனுஷனை உசுப்பி விட்டாங்க. எப்படின்னா, அப்பொழுது பேதுரு வந்து சிறை சேதம் பண்ணப்படுகிறார். பேதுருடைய ஊழியம் முடிந்த உடனே பயங்கர கோவத்துல இருக்கிறானா ஏரோது, ரொம்ப கோவத்துல இருக்கிறானா. வாசிங்க 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 21ஆம் வசனத்திலிருந்து. சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணான்? அவன் என்ன நினைச்சிட்டான்? பேதுரு தான் பண்ண முடியுமா? பேதுரு பண்ண 3000, பேதுரு பண்ண 5000, பேதுரு தான் பிரசங்கம் பண்ண முடியுமா? நானும் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து பிரசங்கிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாரு. வார்த்தையின்படி நடந்து நீங்க பிரசங்கிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் சொல்றான், எல்லாம் ஜனங்கள்லாம் இது பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அப்பொழுது ஜனங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊழியக்காரனை கவுக்கிறதும் ஊழியக்காரனை வாழ வைக்கிறதும் சொல்ல மாட்டீங்க சிலர்லாம். எல்லாம் நமக்கு வாயில தான் இருக்குது. சொல்லுங்க, எல்லாம் நம்ம வாயில தான். ஐயோ, எங்க பாஸ்டர் மாதிரி விழுந்து போச்சு என் கதை. என் கூடாரத்தை மொத்தமா நொறுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லு.
ஐயோ எங்க ஐயா நான் மாறி வசிப்பு, நான் மாறி பிரசங்கம். ஸ்தோத்திரம். நான் என் தேவனை ஆராதிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்தோத்திரம். நான் என் தேவனை ஆராதிக்கிறேன், நான் என் தேவனை நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அதை புகழ்றதுக்காகவோ அதை மார்க் போடுறதுக்காகவோ உங்களை யாரும் நடுவரா இங்க உட்கார வைக்கல. முடிஞ்சா நீ ஆராதி தேவனை, எந்த மனுஷனையும் புகழாத. அல்லேலூயா. மனுஷனால் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமா. எனக்கு அன்பானுங்கள என்ன நடக்குது இவன்? அப்பொழுது ஜனங்கள், இது என்ன சத்தம் இல்ல? ஆமாமா, உஷாரா இருக்கணும். நம்மள ஜனங்க ஏதாவது சொல்ல வராங்கன்னா நம்ம ஞானமா இருக்கணும். மோசே கானானுக்கு போகாதது காரணம் யாரு? ஜனங்க. அல்லேலூயா. யாருக்கிட்ட பேசினா அவன்? மலை கிட்ட பேச வேண்டியவன். மலையை பார்த்து பேசினாரு. பேச வேண்டிய இடத்துல, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பேச வேண்டிய இடத்துல நீங்க தயவு செய்து பேசுங்க. பேசக்கூடாதவங்ககிட்ட பேசாதீங்க. சொல்லுமா, பயத்தன் சொல்லு. பேசக்கூடாதவங்ககிட்ட என்ன பண்ணாத. நீ யார்கிட்ட தான் பேசணும்? கர்த்தர்கிட்ட மட்டும்தான் பேசணும். இங்கதான். ஆமா, கர்த்தர்கிட்ட மட்டும்தான் பேசணும். உன் பிரச்சனைனா நீ தயவு செய்து போய் யாருக்கும் உன்னை நீ நியாயப்படுத்தாத. Don't justify yourself. நீ போயிட்டு நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன அவ அப்படி சொன்னால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, அதெல்லாம் சொல்லாத. அமைதியா இரு, கர்த்தர்கிட்ட பேசு. அவர் உனக்காக லாபான்ட்ட பேசுவார். அவர் உனக்காக அபிமெலேக்கிடத்துல பேசுவார். அவர் உனக்காக உன் சத்துருக்களிடத்தில் அவர் வழக்காடுவார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லு. ஜோர் அவர் அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. உனக்காக யார் பேசுவாங்க? அவர் பேசுவாரு. பேச வேண்டிய இடத்துல பேசாததுனாலதான் இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் படார்னு அடிச்சு போட்டாப்புல டென்ஷன்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜனங்க அப்படிப்பட்டவங்க. உங்களுக்கு தெரியாது அதை பத்தி. ஊழியக்காரங்க மத்தியில இதை பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி தயானம்ல பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு பிபி மாத்திரை போட்டு இருந்தவனை இன்னைக்கு 3 பிபி மாத்திரை போட வைக்கிறாங்க ஐயா ஜனங்க. அல்லேலூயா சொல்லு. நான் அப்படியெல்லாம் பிரஷர் ஏத்திக்க மாட்டேன். தோத்திரம் தோத்திரம் பண்ணு போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் பாருங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிச்சுட்டாங்கம்மா, ஆர்ப்பரிச்சுட்டாங்க. இப்ப சவுல உசுப்பி விட்டது யாரு? சவுல உசுப்பி விட்டது யாரு? சவுலுக்கும் தாவீதுக்கும் சண்டை விட்டது யாரு? இவங்க தான். புது பாட்டு ஒண்ணு கட்டினானுங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. பிரச்சனை பண்ணி விட்டானுங்கம்மா. முட்டு வேடிக்கை பாக்குறானுங்க. சாவர வரைக்கும் இவனை சாவச்சான் அவன். அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லு. இதை கேட்கிறவங்கள நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மனுஷன் புகழ்ச்சி ஒரு நாளும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லு. தேவன் ஒருவரே புகழ்ச்சிக்கு பாத்திர. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாடுங்க படிங்க, அப்புறம் பாடுங்க. ஆர்ப்பரித்தார்கள். ஆனா என்ன பண்ணிட்டான் அவன்? அவனுக்கு தெரியாதுமா, தெரியாது. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன், கர்த்தர் அடிக்கலமா, கர்த்தருடைய தூதன் அடிச்சானா. எப்படி இருக்கும் பாரு. தேவன் பக்கத்துல நின்று இருப்பான் அந்த தூதன். இவன் பிரசங்கம் பண்ணும் போது இவன் கூட நின்று இருப்பான் அந்த தூதன். பிரசங்கம் பண்றானே சந்தோஷமா எண்ணி இருப்பான். ஜனங்க அப்படி பேசுறவன தூதனுக்கு இவனையே பார்த்துட்டு இருக்கிறான், இவன் என்ன சொல்றான்னு. இவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லிட்டு இருந்தா உயிர் பழிச்சிருப்பாமா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எது நடந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லுங்க. இல்லைன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். சொல்லிடுங்க. உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல இருந்தான் தூதன். இவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலன்னு தெரிஞ்ச உடனே பட்டான்னு அடிக்கிறான். அதே இடத்துல செத்துதான் புழு பூக்கும். புழுத்து செத்தானா. அல்லேலூயா.
பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மகிமையை திருடாதீர்கள். முதல் ஆராதனையில நம்முடைய அடையாளத்தை சத்துரு திருடுவான் என்று பேசினாரு. ஆனா இந்த 2வது ஆராதனையில கர்த்தர் மட்டும்தான் உன்னை புகழ்வாரு. யார் உன்னை புகழ்ந்தாலும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்திட்டு போய்கிட்டே இருங்க. இவனுங்களுக்கு இந்த வேலை தான் வேலையே, வேற வேலையே கிடையாது. நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன்னு போய்கிட்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். வீட்டுக்காரே உன்னை புகழ்வார்மா, உன்ன மாதிரி யாருமா அப்படின்னாவே நீ ரொம்ப உஷாரா இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. சகோதரிகளே, உஷாரா இருக்கணும். அவருக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கணும், அதனால உன்னை நைஸ் பண்றாரு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். அதுக்கப்புறம் உன்னை திட்டுவாரு பாரு. அவனை மாதிரி வாய்க்கு வந்தவங்கலாம் திட்டுறவன் எவனுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லுமா. பொண்டாட்டினா உனக்கு என்ன வேலைக்காரியா? கர்த்தர் கொடுத்த நன்மைல, கர்த்தர் கொடுத்த மகள் இல்ல. நன்மை யாருன்னா திட்டுவாங்களாப்பா? நன்மைய திட்டுவாங்களா? திட்டுற நன்மையை திட்டுற உன் மனைவியை திட்டுறிய. வெளியே போய் அவனா ஒருத்தனை ரோட்ல போறன, நீ உன் மனைவி கிட்ட பேசிப்பார், காதுக்கு இதெல்லாம் ஜவ்வு அறுந்து போடும் உனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேற. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். ஆமாமா, மனைவி இல்லைன்னா தான் உன்னோட அவங்க அருமை உனக்கு தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுடு. எங்க அப்பா அப்படி அடிப்பாரு. எங்க அம்மாவை எழுந்தா அடி, உட்கார்ந்தா அடி, நிமிந்தா அடி, மொட்டையா பேசினா அடி. வீட்டுக்காரன் தானே உரிமையா எடு அடிட்டா முடிஞ்சு போச்சு. ஏடு நான் ஏடுன்ற ஆட்சி ரத்தம் ஊத்தம் நாங்கெல்லாம் உட்காந்து அழுதுன்னு இருப்போம். என் அம்மா இறந்த பிறகு 18 வருஷம் அவருக்கு ஒரு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? என் அம்மாவை நினைச்சு 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 அழுதாரு. இல்லையா சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்க. உன் பொண்டாட்டி கர்த்தர் கொடுத்த நன்மை, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. பக்கத்துல சகோதரர்கள் மாத்திரம் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒழுங்கா உன் மனைவிய பார்த்துக்கிடணும். சொல்லுங்க, சொல்லியா? கல்யாணம் ஆனவங்க மாத்திரம் கை கொடுப்பா. நல்லபடியா உன் மனைவியை பார்த்துக்கிட்டு சொல்லு. கல்யாணம் ஆனவங்க மாத்திரம் தோத்திரம். லேலூயா. சில சொல்ல மாத்திரம் பாக்குறது தோத்திரம். லேலூயா. ஏன்னா வாய்க்கு வந்தபடி ஏய்க்கிறது, உதைக்கிறது, அடிக்கிறது. தோத்திரம். நீ ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தா நீ அடிக்க கூடாது உன் மனைவிய. லேலூயா சொல்லு. அதே நேரத்துல சகோதரிகளுக்கு நான் அன்போடு சொல்றேன், உனக்கு கொடுத்த கணவன் கர்த்தர் கொடுத்த மகன். எத்தனை பேர் சொல்றீங்க? யார் கொடுத்தது? கை உயர்த்தி சொல்லுங்க. யார் கொடுத்தது? அம்மா மாருங்க, நீங்க சொல்லாதீங்க, இருங்க. இவங்க மாத்திரம், கல்யாணம் ஆனவங்க மாத்திரம் கை உயர்த்தி சொல்லுங்க, என் கணவர் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மகன். அல்லேலூயா. போறான் பாரு, அவனுக்கு ஊர்ல வருது, அவனுக்கு வந்து வாரின்னு போக மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லையா சொல்லுமா. ஆமாம்மா, வீட்லயேம்மா சண்டைமா, அவன் இவன் போடா வீடா. தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த சர்ச்சுக்கு போறாங்க? கர்மேல் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கணவனை மதிப்பு கொடுங்க. பக்கத்துல கல்யாணம் ஆனவங்க மாத்திரம் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். சொல்லுங்க, உன் கணவனுக்கு மரியாதை கொடு. நீங்க உடனே யோசிப்பீங்க, இவருக்கு தெரியாது அவன் வீட்டுக்காரனை பத்தி, அவன் எவ்வளவு மோசமானவன் இவருக்கு தெரியாது. இவர் சொல்றாரு பாரு, வீட்டுக்கார மரியாதை கொடுன்னு. அல்லேலூயா. அவர் நல்லவரோ கெட்டவரோ நீ மரியாதை கொடுக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால், வாசிங்க அந்த வசனத்தை, தொடர்ந்து வாசிங்க. உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். 24ஆம் வசனம், 24th verse. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இங்க கவனிங்க. This is the truth. ஏரோதே, நீ பிரசங்கம் பண்றதுனால என் வசனம் வளராது. என் வசனம் நீ பிரசங்கம் பண்ணலனா கூட, பேதுருன்றவன் இல்லாம போனா கூட என் வசனம் வளரும். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க. ஐயா, அவன் பிரசங்கம் பண்ணாயா? பிரசங்கம் பண்ணா, ஜனங்க புகழ்ந்தாங்க, இது தேவ சத்தம்னு புகழ்ந்தாங்க. கர்த்தருக்கு அவன் மகிமை செலுத்தாதபடினால் கர்த்தர் அவனை அடித்தார். அடுத்த வசனம் என்ன தெரியுமா? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று.
வசனத்துக்கு ஒரு கை தட்டுற நல்லா நல்லா எவ்வளவு பலன் இருக்கும். நல்லா தேவ வார்த்தைக்கு, வசனத்திற்கு. ஏன்னா இது ஆதியில இருந்த வார்த்தை, எந்த மனுஷனும் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்த வார்த்தை. இது தேவனாய் இருந்த வார்த்தை, இது ஆதியில தேவனோடு இருந்த வார்த்தை. நீயும் நானும் பிரசங்கம் பண்ணி தான் வசனம் வளராது. அதனாலதான் அவர் சொன்னாரு, ஜெபம் பண்ணும் பொழுது அதிக வசனிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதீங்க என்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அதிக வசனிப்பினால். சிலர் வசனம் தெரியும்னு இஷ்டத்துக்கும் பலப்பானுங்க, வசனத்தை அளப்பானுங்க. தோத்துறோம். அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. கேட்கலாம், வசனத்தை சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே உம்முடைய வேதம் சொல்லுது, உதவி செய்யுங்க. உம்முடைய வேதம் இப்படி சொல்லுகிறது ஆண்டவரே அப்படின்னா மெதப்புள்ள இதெல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. கர்த்தருடைய சமூகத்துல தாழ்ந்துரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, தாழ்ந்து இருக்கணும். சகோதரரே தாழ்ந்து இருக்கணும். சகோதரிகளே என்ன பண்ணணும்? தாழ்ந்து இருக்கணும் ஆண்டு சமூகத்துல. ஆமா, ஆண்டுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சொல்லுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தேவன்ட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லு. அவர் பயங்கரமானவர், பட்சிக்கிற அக்கினி. ஆமா, சரி. அப்புறம் நீதிமொழிகள் 31:30 சொல்லுது, வாசிக்கலாம். ஒரு நல்ல வசனம். உங்களுக்கு ஒரு நல்ல இதுவை சொல்லி கொடுக்குறேன். நீங்க கர்த்தரால புகழப்படணும்னா என்ன ரகசியம்னு வாசிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Charm is deceitful. Beauty is passing. Charm is deceitful and beauty is passing. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. எவ்வளோ மேக்கப் வீட்டுல இருந்து டேக்கப் ஆகிறதுக்கு முன்னால எவ்வளோ மேக்கப் சகோதரிகள். அல்லேலூயா. ஆமாமா, எத்தனை முறை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோபின் முகம் அழுக்கடைஞ்சுதான். யோபு முகம் எப்படி ஆயிடுச்சு? ஆராதனைக்கு வந்தீங்கன்னா, ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா உங்க முகம் அழுக்காகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முகம் அழுக்காகணும். கவனிங்க கவனிங்க, வார்த்தையை கவனிக்கணும். உங்க முகம் அழுக்காகணும். தாரத்தாரி அவர் மாதிரி இதுவா இருக்கணும். என்ன சொல்றது, அது கண்ணீர் வழிஞ்சு சாக்கையா இருக்கணும் உன் முகம். தோத்துறோம். ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் ஒதுக்கி இடம் கொடுத்துருக்கணும் கண்ணீருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லு. சாக்கையா இருக்கணும். என் கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டாங்க. போட்டு முடிச்ச உடனே, என் கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டு முடிச்ச உடனே எங்க அப்பாவை ஜோம் பண்ண சொன்னாங்க. எங்க அப்பா ஆள ஆரம்பிச்சிட்டாரு எங்க அம்மாவை நினைச்சு. விடுவேனா நானு? அவ்வளவுதான், நான் ஆள ஆரம்பிச்சிட்டேன். எம்மா சாக்கையாகுது மூஞ்செல்லாம். அது மேல பவுடரை போட்டு தட்டுறானுங்க. மேல அந்த பட்டி பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. நம்ம ஏற்கனவே கருணில கண்ணன். தோத்துறேன். அல்லேலூயா. மேக்கப் போட்டு பட்டி போடுறானுங்க. போட்டுட்டு ஒரு 4-5 போட்டோ இருக்குது. அதை நான் ஆல்பத்து உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறேன், யாருக்கும் காமிக்காம. நான் எப்சிபாவை எப்படி பிடிச்சின்னு ஏறுவேன், என் மூஞ்செல்லாம் சாக்கையா இருக்கும். ஒயிட்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன், அழகும் சௌந்தரமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. எங்கதான் கட்டின்னு வந்தான் தெரியலமா, அவ என்னைக்கு வந்தாலுமா ஊடு 2 போச்சுமா. அல்லேலூயா சொல்லு. அப்படியா புகழணும்? அப்படியாமா புகழ்ச்சி இல்லம்மா. என் மருமகளை போல யாருமே கிடையாது. என் மருமகள்லையா, அது என் மகையா, நான் பெற்றெடுக்காத மகையா அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல மாமியார் இந்த உலகத்துல இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, 1000 தான் செஞ்சாலும் பொண்ணை மாத்திரம் தான் நேசிப்பாங்க இல்லையா? மருமகள் என்ன பண்ண மாட்டாங்க? நேசிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. தெரியாதனமா கட்டி புட்டேன். யார் சொல்றது தெரியுமா? அவங்க பெத்தெடுத்த அம்மா அப்பா சொன்னா பரவாயில்ல, வீட்டுக்காரன் சொல்றான் தெரியாதனமா கட்டிட்டு. இல்லைன்னா உனக்கு கிளியோபாட்ராவை கட்டியிருப்ப. ஐயா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க நீங்க. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? உனக்கு கிளியோபாட்ரா உலக அழகி உனக்கு வந்திருக்கும்.
ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்திரமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். லூக்கா 6:26ல ஒரு அழகான வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறேன். இயேசு இதை அழகா சொன்னார். வாசிக்கலாம், வாசிக்கலாம், சீக்கிரம் படிங்க. லூக்கா 6:26, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஐயோ. Brothers and sisters in Christ, you please listen. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, எல்லா மனுஷரும், நான் முடிஞ்ச உடனே உன்னை கேட்பேன், எல்லா மனுஷரும் புகழ்ச்சியாய் பேசும்போது உனக்கு ஐயோ. அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு யஸ்வந்த கேப்ப, உன்னையும் கேட்பேன். தோத்துறான். அவன் போயிட்டானா? அவன் ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டான். அவன் எங்கன்னா பிரசங்கத்துக்கு போயிருப்பான் பொழுது. அவன் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு, கவனிங்க. ரொம்ப அழகா இருக்கு. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. ஆமா, இதுதான் ரொம்ப டேஞ்சர். உஷாரா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, யாரு யார புகழ்ச்சியா வச்சாருன்னு சொல்லி சீக்கிரமா முடிச்சிடறேன். 10:30 மணிக்கு சரியா முடிச்சிடறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆபேலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் தன் அண்ணனுடைய செலுத்தின பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பக்கத்துல இருக்கிறவங்களை கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்ட் கொடுங்க. சொல்லுங்க, பெஸ்ட் கொடுங்க. சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் காயின் பார்த்தேன், நம்ம காணிக்கையில யாரோ போட்டுக்கிறாங்க. காந்திஜி மூஞ்சி தேஞ்சு, அந்த பின்னால இருக்கிற சிங்கம் மூஞ்செல்லாம் தேஞ்சு, 10 ரூபான்ற அடையாளமே இல்லாத அந்த சைஸை வச்சுதான் நான் 10 ரூபான்னு எண்ணினேன். ஒரு அல்லேலூயா சொல்லு. அதே மாதிரி 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த வாரம் ஃபுல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. கீரைக்கார அம்மாக்கு, தயிர்கார அம்மாக்கு, அண்ணாச்சி கடைக்கு, எல்லா கடைக்கும் ட்ரை பண்ணியிருப்பாங்கம்மா. யாரை வாங்கல பொழுது நம்ம பாஸ்டர் மாத்திருவாருன்னு எத்தனை வந்து போட்டுக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுமா. கர்த்தருக்கு மேன்மையானதை செய்யணும். பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, ஆல்வேஸ் கர்த்தருக்கு பெஸ்ட கொடுங்க. சொல்லுங்க, பெஸ்ட கொடுங்க. அல்லேலூயா. ஒன்னும் படிக்க மாட்டேந்தையா, 10 பைசாக்கு இது பிரச்சனை இல்லையா, இதை இயேசுவுக்கு குத்துலான்னுக்கிற ஊழியத்துக்கு. அவமா நல்லா படிக்கிறான், அவன் ஐடியில போவான் பழகுதையா. அல்லேலூயா. அப்படின்னா நான் ஒண்ணுக்கும் உதவாததெல்லாம் இயேசுவுக்கான். அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க அவனை அற்பமா நினைக்கிறீங்க, அவன் தான் இயேசுவுக்கு மேன்மையா ஆக போறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஆமா, பாருங்க, விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கர்த்தர் அவனை எப்படி அழைச்சாரா? நீதிமான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயமாருங்க சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான். சொல்லுங்க. ஆமா, எதனால நீதிமான் ஆக்கப்பட்டீங்க? சொல்லுங்க ஐயா. யாருன்னா ஒருத்தர் எழுந்து கை உயர்த்தி சொல்லுங்க, எதனால் நீதிமான் ஆக்கப்பட்டீங்க? ஐயோ, அதுக்குதான் இந்த சர்ச்சுக்கு வருதே இல்லை. இவர் எதனா ஒண்ணு கேள்வி கேட்டுன்னு இருப்பார். சொல்லுப்பா, எதனால் நீதிமானாக்கப்பட்டீங்க? சிலம்பு பிரதர், ஏகப்பட்ட குழந்தைங்க, உனக்கு நேரு மாமா மாதிரி ஆயிட்ட நீ. எதனால் நீதிமானாக்கப்பட்ட? வெரி குட், விசுவாசத்தினால. அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அது நம்மளுடைய நீதியோ பரிசுத்தமோ அல்ல, அவருடைய இரக்கத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டோம். எப்படின்னா, அவரை விசுவாசித்தோம். இங்க பாக்குறோம், ரொம்ப நல்லா இருக்கு. காணிக்க செலுத்தி அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சுவாசம் என்று அர்த்தம். ஆபேல் என்ன அர்த்தம்? சுவாசம், பிரெத். பிரெத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல வேப்ப, நீராவி, தண்ணி நீராவி ஆகுது இல்ல, வாட்டர் வேப்பர் ஆகுது இல்ல, வேப்பா. இன்னொரு இடத்துல சொல்லுது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம்
மிஸ்ட், மூடு பனி என்று அர்த்தமா ஆபேல் என்றதற்கு. அல்லேலூயா. ஆனா அவனை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றார். வாசிங்க, அவன் நீதிமான், வாசிங்க, நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே, எல்லாரும் சொல்லுங்க, தேவனே. நம்மளை குறித்து யார்தான் சாட்சி கொடுக்கணும்? தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He being dead still speaks. அவன் மரித்தும் பேசுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் புகழ்ந்தது ஆபேலை. என்னன்னு புகழ்ந்தாரு? நீதிமான். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்றார் கர்த்தர், நீ ஒரு நீதிமான். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு டெத்துக்கு ஒண்ணு போயிருந்தேன். அந்த அம்மா டெத்துல, அந்த அம்மாவுடைய தங்கை கணவர் ஊழியக்காரர், அவர் ஜெபிக்கும் பொழுது அழுகிறார். இவங்க ஒரு உத்தமி என்று அழுகிறாள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு அந்த அம்மாவுடைய தங்கையின் கணவர் அழுகிறார், ஊழியக்காரர். இந்த அம்மாவை குறித்து சொல்றார், உத்தமி என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்மை குறித்து தேவன் இப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் காணிக்கைய யார்கிட்டெல்லாம் வாங்கணும்? மனுஷன் காண வேண்டும் என்று காணிக்கை போடக்கூடாது. ஆமா, சிலர்லாம் இங்க வந்துதான் பர்ஸை பிரிப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பார்க்க வைப்பாங்க. தோத்திரம். அதுல அப்படியே எடுப்பான். 500, 200, 100 தட்டுவான், 50 தட்டுவான், கடைசியா 20 எடுப்பான். பக்கத்துல இருக்கிறவன் பார்ப்பான், இவன் பெருசா போடுவான்னு நினைச்சா, ஒரு இலையிலையா சொல்லு, சத்தமா சொல்லு. நீ எல்லாம் காணிக்கைய வீட்டிலேயே ஜோம் பண்ணி எடுத்து வச்சிடணும். காலையில எனக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு. நான் காலையில 4:30 மணிக்கு ஜோம் பண்ணி காணிக்கை எடுத்து கவர்ல போட்டு என் பைபிள்ல வச்சுட்டேன், அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கறதுக்கு. ஏன் சொல்றேன்னா, இங்க வந்து தேடி நிற்க கூடாது. இதுல இருக்குதா, அதுல இருக்குதா, நீ வச்சுக்கிறியா, நீ வச்சுக்கிறியா, நல்லா இல்ல. ஊழியக்காரனை என்னைக்குமே காக்க வைக்க கூடாது. போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, வேலையால் கூலிக்கு பாத்திரமானாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. உடனே கொடுக்கணும். ஊழியக்காரனா காக்க வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. ஆமா, வாசிக்கலாம். யாத்திரை 35:5 மனமுள்ளவன் எவனோ அவன் தான் காணிக்கை கொண்டு வரணுமா. மோசேட்ட சொல்றாரு, மனமுள்ளவன் எவனோ அவனை காணிக்கை எடுத்துன்னு வர சொல்லு, மனம் இல்லாதவனா எடுத்துன்னு வரவனான்றாரு. அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. இப்ப கைபிடிச்சு சொல்லு, பக்கத்துல பார்த்து கைபிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லு, காணிக்கனா வாய் பொழக்கிறவர்களை என் ஆண்டவர். சொல்லுங்க, காணிக்கனா வாய் பொழந்து. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவருக்கு நீ காணிக்கை கொடுத்தா அவர் வாழ போறாரு? கிடையவே கிடையாது. நீ அவர் கொடுத்ததுல இருந்து நீ கர்த்தருக்கு கொடுத்த, அதுதான் ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24. சீக்கிரம் படிங்க. 2 பாயிண்டாவது இன்னைக்கு பேசிடுறேன். ஆமா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24. நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாக்கில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. ஆபேலுக்கும் காயினுக்கும் எந்த மன கஷ்டமும் கிடையாது. ஆனா காயினுக்குள்ள பொல்லாங்கினால் அவன் உண்டானவன். அவனுக்குள்ளே ஆபேலை குறித்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. பெரிய பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க பிறந்த உடனே சுதந்திரம் போயிடும். பெரிய பிள்ளை பிறந்து 3 வருஷம் அவன் ராஜா மாதிரி இருப்பான். அவன் தான் எல்லாமே. ஐஸ்கிரீம் துண்டுறதுல இருந்து, கேக்கு துண்டுறதுல இருந்து, பிரியாணி துண்டுறதுல இருந்து எல்லாம் அதுதான். அது வச்சுதான் சட்டம் அப்படின்னு இருக்கும். ஆனா 2வதா ஒண்ணு பிறக்கும் பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, 2வதா ஒண்ணு பிறக்கும் பாரு. அல்லேலூயா. அது பிறந்து என்ன பண்றான் தெரியுமா? இவன் சுதந்திரமே பறிபயிரும். அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு.
ஆமா, இவன் சுதந்திரமே பறிப்பு. இந்த பெரிய புள்ள ஆணு பாப்பான், இத நீ கொஞ்சிருது, அவன் அவன் ஆணு பாப்பான். 3 வருஷம் அவனை தான் கொஞ்சிருப்ப. இது வந்த உடனே அந்த ஷேர் ஆகுதுல, அந்த லவ், அந்த அன்பு ஷேர் ஆகுதுல, அவனுக்குள்ள உள்ள ஒரு போராமை எண்ணம், ஒரு எரிச்சல், ஒரு கோபம் அவனுக்குள்ள வரும். அப்போ நீங்க உஷாரா பார்த்துக்கணும். ஆதாமும் ஏவாளும் உஷாரா பார்த்துக்காம விட்டதுதான் காயின் ஆபேலை கொலை செய்தான். அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. உன் பிள்ளைகளை எப்பவுமே மொய்த்து விட நினைக்காத. உன் பிள்ளைகளை எப்பவுமே சேர்த்து வைக்க பழகு. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, உன் பிள்ளைகளை சேர்த்து வைக்க பழகு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு குழந்தை எதிரிலேயே நான் குழந்தைய நல்லா திட்டுவேன். என்னத்துக்கு தண்டம்? பாரு, இது அம்பாரு இப்படி படிக்கிறான், அம்பாரு எப்படி இருக்கிறான். இவனுக்கு உன் மேல கோவம் வராதுமா, அங்க தாமா கோவம் வரும். ரெலிலியா சொல்லு. ஆமாங்க, என்ன கோவம் வரும் தெரியுமா? ஆகாசுக்கு வெற்றி மேல. ரெலிலியா சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லு. அம்மா, அபி அந்த மாதிரி பாடு எடுப்பான். அவன் அண்ணனா பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டான், ஜான் ஸ்டீஃபன். இப்பதான் ஏதோ கொஞ்சம் விடுதலை ஆகி இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். ஆமா, அப்படி அப்படியா பாடுபடுத்துவான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் அவனை நீதிமான் ஆக்கினார். ரொம்ப அழகான தேவன். உன் சகோதரர் பேர்ல ஐயா உனக்கு ஏதாவது குறை இருந்தா காணிக்க பெட்டியாண்ட வந்து வச்சுட்டு உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் காணிக்க போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நீ நல்மனதோடு உன் சகோதர சிநேகம், உடன் பிறந்தவர்களோடு நல்ல அன்புள்ளவர்களாய் நீ இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? உலகத்துல சொல்லுவான் பங்காளியா வேணுவான். ஏய் தோத்திரம், யார் அவன்? என் சொந்த ரத்தம்டா சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. வந்தவ சொல்லுவா, என்ன அண்ணங்காரன் எப்படிக்கிறான் பாரு, அண்டிக்காரி எப்படிக்கிறா பாரு, நீ கிடக்குறிய தண்டத்துக்கு. ஏய் வாய மூடு. உன் வீட்டுல உன் அண்ணனுங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம், என் வீட்டுல நாங்க மாத்திரம் விரோதியா கிடக்கணுமா? வாய மூடு. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. வந்தவ பிரிச்சிடக்கூடாதையா, ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துல கூட, அந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் நீங்க யாருமே இடம் கொடுக்க கூடாது. சகோதரர்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கல்யாணம் ஆகி அவன் மாறிட்டாயா, அவ முச்சி போட்டுக்குனாயா, அவனை அப்படியே மாத்திட்டாயா, ஒரு நேரத்துல சாப்பிட்டியான்னு கேப்பாயா அவன். என் புள்ள என்னை பார்த்து ஏமா சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டான். ஐயா எதுக்கு அழுவுற? அவன் சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்கிற வரைக்கும் நீ சாப்பிடாதையா இருக்கிற? கபு கபுன்னு தட்டா போட்டு முயங்கிறல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு, ஒரு ஜோரா ஒரு அல்லேலூயா சொல்லு. புரியுதா உங்களுக்கு? சகோதர சிநேகம் ரொம்ப அவசியம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 17:17. ஞானி எப்படி எழுதினாரோ எனக்கு தெரியல, அந்த வசனம் வாசிக்க. ஆமா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பானோ, ஆனா இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். பக்கத்துல சகோதரர்கள் கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். உதவணும். உன்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சா தெரியுமா? உனக்கு ஏன் நிறைய கொடுத்துக்கிறாரு கேளு. பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு ஏன் நிறைய கொடுத்துக்கிறாரு தெரியுமா பிரதர்? கேளுங்க. உன் சகோதரனுக்கு இல்லாத இருக்கிற உன் சகோதரனுக்கு இடுக்கண்ணில் உதவவே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. கருமி கருமி பிஸ்னாரி, தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. என் அண்ணன் ஒரு மோசமானவன், பிஸ்னாரி அவன் அப்படின்னு உன்னை யாருமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அண்ணன்காரன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அண்ணன்காரனா பிறந்துட்டா கொடுக்கணுமா? அவன் தான் எல்லாத்திலையும் மாட்டிப்பானா? இல்ல. ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யாக்கோபு தன் அண்ணனுக்கு
காணிக்கை கொண்டு போய் கொடுத்தான். தம்பியும் கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. தம்பி என்ன பண்ணணும்? அண்ணனுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். பத்திரம் அண்ணனே நினைச்சிருந்தான்னா அர்த்தம் சொல்லு. அவன் வீட்டுக்கு முதன்மையா பிறந்துட்டு அவன் மூஞ்சில நான் ஈவாயனை ஒட்டி வச்சுக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லு. கரெக்டு தானே நான் கேட்கறது? ஒருத்தனையே போட்டு சாவடிச்சான்னா அர்த்தம் அது. மற்றவெல்லாம் என்ன ஆகிறான்? அவன் சொகுசால திரியிறான். மேனாம் இன்னைக்கியா தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, இந்த ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது எப்படி தெரியல. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் முதல் செய்தி வாக்குத்தத்த செய்தியா இருக்கும். முதல்ல கர்த்தர் அவனை புகழ்ந்தது என்ன? நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை புகழட்டும். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை புகழட்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய புகழ்ச்சியை வேணும்ன்றீங்க? ஆமா, நான் கர்த்தரால் புகழப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. அழகா ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லி புகழ்ந்தார்னு ரொம்ப அழகா இருக்கு கர்த்தருடைய சத்தியம். முடிஞ்சா கர்த்தருடைய கிருபை இருந்தா இரண்டாவது அடுத்த 1ஆம் தேதி 2வது ஆராதனையில நான் பேசுகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஏன் நான் சரியா முடிக்கிறேன்னா, நிறைய குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க, கை குழந்தைகளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.